Hi, hello everyone. Welcome to Lathas Kaimanam. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றி. மாடி தோட்டம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவீட் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபர்டிலைசர் தான் இது. இது எந்த கெமிக்கலும் கிடையாது. நம்ம நம்பி தைரியமாக நம்மளோட செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். செடிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன பயன்கள், அது எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி நம்ம அது செடிகளுக்கு உபயோகப்படுத்தணும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பூக்கும், நிறைய காய் காய்க்கும். ப்ளஸ் நம்ம ரூட் சிஸ்டம்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த சீவீட் ஃபர்டிலைசர் இதை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சீவீட் ஃபர்டிலைசர் நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். இந்த பாட்டில் எனக்கு 100 rupeesக்கு கிடச்சிது. இது 250 ml பாட்டில். இது 100 rupeesக்கு ரொம்ப எக்கனாமிக்கல்னே சொல்லலாம். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 8 ml எடுத்திருக்கேன். 8 ml நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த 2 liters பாட்டிலில் 8 ml இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வேர் வழியாக கொடுக்கறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 to 10 liters ஆஃப் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாளியில். இதில் ஒரு 30 to 35 ml ஆஃப் லிக்விட் நம்ம சீவீட் ஃபர்டிலைசர் இந்த நார்மல் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்துட்டு நம்ம வேர் வழியாக கொடுக்கலாம். நம்ம எந்த ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் மண் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம டெய்லி ஒன்ஸ் நம்ம வாட்டரிங் கொடுக்குறோன்னா, நம்ம ஃபர்டிலைசர் அதான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா, ஒன் டே நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நல்லா காஞ்சு இருக்கணும் மண். ப்ளஸ் மேல் மண்ணை நீங்கள் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர் வழியாக ஒரு 1/2 cup, இல்லைன்னா நம்ம தொட்டியோட சைஸ், நம்ம க்ரோ பேக் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 to 3/4 cup வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். சில ஃபர்டிலைசர்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் 0 காஸ்ட்டில். அந்த மாதிரி ஃபர்டிலைசரும் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம ரெடி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு 15 daysக்கு ஒன்ஸ், இல்லைனா ஒரு 20 daysக்கு ஒன்ஸ் இந்த சீவீட் ஃபர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இது ஆக்சுவலி என்னென்னா நம்ம மண்ணில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் செடிகளுக்கு கிடைக்கிறதுக்காக இது ரொம்ப உதவுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வேர் வழியாகவும் இதே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம். அந்த லீஃப்லலாம் நல்லா நனைகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது நம்ம ஒரு 1/2 to 1 cup ஒரு செடிக்கு கொடுத்தாலே போதும். சின்ன செடியாக இருந்தால் ஒரு 1/2 cup ஆகும். பெரிய செடி, பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருந்தோன்னா ஒரு 1 cup அளவுக்கு கொடுத்தா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் செடி இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய காய் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஈல்டு கொடுக்குறதுக்கு இந்த சீவீட் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ளவரிங் செடி வச்சுருந்தீங்க, நீங்கள் மல்லி செடி இல்லைன்னா ரோஜா செடி, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளவரிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த சீவீட் ஃபர்டிலைசர் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க முடியல நம்ம வீட்டில் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு 15 days இல்லை ஒரு 20 daysக்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா கூட நம்மளோட செடியை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். மாடி தோட்டம் ஆரம்பித்த உடனே நம்ம ரொம்ப எந்துவாக நிறைய விஷயம் செய்வோம். ஆனால் அப்படியே கொஞ்சம் நாள் போக போக நம்ம சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். ஸோ ரெகுலராக பிளான்ஸுக்கு நம்ம கேர் கொடுத்தா தான் நம்ம மாடி தோட்டத்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 days இல்லை ஒரு 20 daysக்கு ஒன்ஸ் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் வெயில் சீசனில் நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தா தான் உங்கள் செடிகளுக்கெலாம் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மழை சீசனில் நீங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வெயில் சீசன் தான். ஸோ அதனால் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இனி வர்ற இந்த ஆடிப்பட்டம் இதுக்கெல்லாம் நம்ம புது புது விதைகள்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லேயே அந்த விதைகள் சீக்கிரமாக முளைச்சி வர்றதுக்கும் நம்ம இந்த சீவீட் ஃபர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செடியோட ரூட்டிங் சிஸ்டம் நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக இது கண்டிப்பாக நமக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய புது சீட்ஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செடிகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு க்ரோத் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய ஈல்டும் கொடுக்கும் உங்களுக்கு. காய்கறி செடிகள்லாம் இதை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய ஈல்டு கொடுக்கும். ஸோ இதோட மெயின் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பல மடங்கு இது பெருக செய்யும். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பூ வைக்குது ஆனால் காய் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். ஸோ பூ அப்படியே கொட்டி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காய்கறியோட ஈல்டையும் ப்ளஸ் அதோட குவாலிட்டியும் நல்லா உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும்.
நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பூக்களும் நல்ல பிரைட்டான கலர்ஸ்லேயும் நல்ல பெருசாக பூக்கிறதுக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி வந்து எவ்வளோ சத்துள்ளதாக வளருது அப்படிங்கிறது நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த சீவீட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெடிலி அவைலபிளாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் கூட நிறைய நர்சரியில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஆன்லைன் லிங்க் கூட நம்ம வந்து அமேசான் எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு சீவீட் ஃபர்டிலைசர் கிடைக்கிது. அதே மாதிரி நீங்கள் பல்லாவரம் சந்தையிலையும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்கனாமிக்கலும் ரொம்ப தரமான ஒரு சீவீட் ஃபர்டிலைசர் எனக்கு கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா செடிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம புது செடி இப்போ தான் வச்சுருக்கோம், அது வந்து நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த டைம்லேயும் இந்த ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பதிவு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.